फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு துளசி பிரியா ரெசிபி இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் 3 வகையான கொழுக்கட்டை தான் செய்ய போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துட்டீங்க அப்படினா நாங்க போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்துரும் நீங்க நம்ம சேனலை மிஸ் பண்ணாம பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த 3 வகையான கொழுக்கட்டையும் கொஞ்ச நேரத்திலே செஞ்சிரலாம் சரி வாங்க இந்த 3 வகையான கொழுக்கட்டையை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது என்ன மாவு எடுத்து வச்சிருக்கீங்க பச்சரிசி மாவு 500 கிராம் எடுத்து வச்சிருக்கேன் சரி வாங்க ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம் இத அடுப்பை பத்த வச்சு ஒரு கடாய் வச்சுக்கலாம் அம்மா என்ன பண்ண போறீங்க இதுல கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம் எவ்வளவு 5 கிளாஸ் தண்ணி ஊத்திரணும் தண்ணி இப்ப நல்லா கொதிக்கட்டும் இப்போ இதல கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எதுக்கு இதில் ஊற்றணும் அப்போதே கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக வரும் தண்ணி கொதிச்சிருச்சு இந்த மாவை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டிப்படாமல் கிண்டணும் கட்டிப்படாமல் போடு ஸ்டவ்வை வந்து சிம்லயே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க சரி இப்போ ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம் மாவு வந்து ஊறட்டும் அதுக்குள்ளேயே பூரணத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம் சரிங்களா அம்மா இப்போ என்ன பண்ணணும் இப்போ ஸ்டவ்வில் வந்து வடச்சட்டி வச்சுருக்கோம் இனி அடுத்து எல்லாம் வறுத்துக்கலாம் எல்லாம் ஆமாம் இப்போ வடச்சட்டியில் எள்ளு போட்டுக்கலாம் பார்த்து போடுங்க அம்மா தெரிக்கும் வாசம் வர்ற வரைக்கும் இப்படி வறுத்துக்கோங்க எண்ணெய்லாம் ஊற்ற தேவையில்லை சாதாரணமாகவே வறுத்துக்கோங்க ஸ்டவ்வை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க இல்லாட்டி அடி பிடிச்சிரும் ஓகே வறுத்துட்டோம் இப்போ வந்து எடுத்துக்கலாமா மாமா எடுத்துக்கலாம் வாசனை போயிடுச்சா வாசமாக இருக்குது இப்போ எடுத்துக்கலாம் இது ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் வந்து ஆறிடுச்சு இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் இதில் வந்து 1/2 கப் வெல்லம் போட்டுக்கலாம் 2 ஏலக்காய் போட்டுக்கலாம் கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் மாவு வந்து 5 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு இப்போ பிணைஞ்சிக்கலாம் அப்படியே பிணைஞ்சிக்கலாமா மாமா ஆமாம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி தண்ணியாக தேவையில்லையா தண்ணியெல்லாம் தேவையில்லை நம்ம முன்னாடியே தண்ணி ஊற்றிட்டோம்ல எப்படி எந்த பக்குவத்தில் பிணையணும் கெட்டியாவா கெட்டியா பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு பிணைஞ்சிட்டு வரணும் மாவு நிறைய இருக்கிறதால நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இப்படி பிணைஞ்சு வச்சுக்கிறேன் ஏன் மொத்தமாக பிணைய வேண்டியதானே மொத்தமாக பிணைய முடியலை அதனால தான் அப்போ நான் அந்த மாவை பிணையிறேன் வேணும் கையில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இப்படி ஒட்டாத அளவுக்கு நல்லா பிணைஞ்சுக்கோங்க கையில் வந்து ஒட்டுனா மாவு ஒட்டினா மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இந்த பக்குவத்தில் பிணைஞ்சாச்சு இப்போ மீடியம் சைஸில் உருட்டிக்கலாம் நீ பாருங்க இந்த மாதிரி மீடியம் சைஸில் வந்து உருண்டை பண்ணிக்கோங்க அழகா குட்டி பால் மாதிரி இருக்கு ஆமாம்மா நானும் உருண்டை பண்ணுறேன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் இந்த உருண்டையை வந்து நான் ஐஸுக்கு விளையாட கொடுத்துறவா ஐஸ்கா அது பால்னா ரொம்ப பிடிக்கும் பாலை பிச்சிருச்சு இதை கொடுத்தா சாப்பிடவும் செஞ்சுக்கிறோம் சாமிக்கு வைக்கிற இதை மாவை கொடுப்பாங்க சாமி தான் ஐஸும் ஓகே உருண்டை பண்ணியாச்சு இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கலாம் ஓகே எல்லாத்தையும் உருட்டியாச்சு இதில் பூர்ணம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அம்மா என்ன பண்ண போகிறீங்க எப்படி இதை இப்படி ஒரு கிண்ண மாதிரி இப்படி சின்னதாக இப்படி இது பண்ணிக்கிறோம் இது பண்ணணும் இழுத்து விடணும் ஒரு கிண்ண ஷேப்பில் வந்து கிண்ண ஷேப்பில் இப்படி பண்ணோம்னா நல்ல இதாக வரும் ஓகே இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூர்ணத்தை வச்சுக்கலாம் எத்தனை ஸ்பூன் போட போகிறீங்க அதில் அந்த இதுக்கு தகுந்த கொழுக்கட்டைக்கு தகுந்த இது ஒவ்வொரு கொழுக்கட்டைக்கும் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு பூர்ணத்தை வச்சுக்கலாம் இந்த வச்சு எடுத்தாச்சு வச்சு எடுத்துட்டிங்களா அவ்வளோ இன்னும் வேக வைக்கவே இல்லை இன்னும் வேக வைக்கல இந்த மாதிரி எல்லா கொழுக்கட்டையிலையும் இந்த மாதிரி
இழுத்து விட்டு மாவை அதில் வந்து பூரணத்தை வச்சுக்கலாம். பூரணத்தை உள்ளே வச்சுட்டு எண்ணெயை வச்சு ஒட்டி விட்டுக்கலாம். அப்புறமா இதே மாதிரி பூரணத்தை வச்சு இன்னொரு டிசைன் பண்ணிக்கலாம். அந்த டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு பண்ணுங்க. எப்படி அம்மாமா இந்த மாதிரி நான் இப்படி கிண்ண மாதிரி செஞ்சுக்கிட்டு அதுக்குள்ளே அந்த பூரணத்தை வச்சு அதே மாதிரி தான் கிண்ண மாதிரி செஞ்சுட்டு செய்யணுமா? இதே மாதிரி தான். இப்போ இந்த கிண்ண மாதிரி வச்சுட்டு இதில் பூரணத்தை வச்சுக்கலாம். பூர்ணம் இந்த இப்படி பூர்ணத்தை போட்டு போதும். இப்போ கொஞ்சம் எண்ணெய் தடவி இந்த இப்படி இந்த டிசைனில் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே எல்லா மாவையுமே கொலக்கட்டை மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம். எள்ளு கொலக்கட்டை வந்து பிடிச்சி வச்சுருக்கோம். நம்ம வந்து இன்னொரு கொலக்கட்டைக்கு ரெடி பண்ணலாம். இப்போ வந்து தேங்காய் பூரண கொலக்கட்டை செய்ய போகிறோம். இதுக்கு வந்து தேங்காய் வந்து கொஞ்சமாக துருவி வச்சுருக்கோம். ஜீனி தேவையான அளவு போட்டுக்கலாம். இதில் வந்து 2 ஏலக்காயை தட்டி போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ உருட்டி வச்சுருக்க மாவை எடுத்து அதே மாதிரியே செஞ்சுக்கலாம். செஞ்ச கொலக்கட்டை மாதிரியேவும் எடுத்து மாவை நல்லா இழுத்து அதுக்கு நடுவில் வந்து இந்த பூரணத்தை தேங்காய் பூரணத்தை வச்சுக்கலாம். இந்த பூரணம் பார்த்திங்கன்னா ஈஸியாகவே செஞ்சிடலாம். இதுவும் நல்லா டேஸ்டியாக தான் இருக்கும். முன்னாடி செஞ்ச கொலக்கட்டையும் நல்லா டேஸ்டியாக தான் இருக்கும். இந்த மாதிரி நல்ல விரிசல் இல்லாத கிண்ணமாக செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சுட்டு அந்த பூரணத்தை உள்ளே வச்சிடணும். அதே மாதிரி பூரணத்தை வந்து உள்ளே வச்சுட்டு அந்த மாதிரி எண்ணெய் வச்சு நல்லா தடவி விட்டுக்கோங்க. இப்போ இந்த 2 கொலக்கட்டையுமே இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். அது வகை கொலக்கட்டை செய்ய போகிறோம். இதுக்கு வந்து நம்ம எள்ளு வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த எள்ளு பூரணம் தான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் பிணைஞ்சு வச்சுருக்க மாவு இருக்குது பார்த்தீங்களா, அரிசி மாவு, அது வந்து போட்டுக்கலாம். இப்போ இதை ஒன்றா பிணைஞ்சிக்கலாம். இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவை வந்து கொஞ்சமாக எடுத்து உருட்டி பிடி கொலக்கட்டை மாதிரி பிடிச்சிக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா பிடிச்சிட்டு இதை வேக வச்சுட்டு வந்துடலாம். ஓகே, 3 வகையான கொலக்கட்டை ரெடி பண்ணிட்டு வந்துட்டோம். கண்டிப்பாக நீங்களும் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.